Hey guys, so welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்து நிறைய நாளைக்கு அப்புறம் நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன் இந்த இவ்வளோ நாளாக போடலைன்னா பிகாஸ் ஐ வாஸ் sick, I was hospitalized. ஸோ அதெல்லாம் வச்சு தான் I couldn't post any videos. I think ஒரு 1.5 month நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை. But today I'm going to post a cooking vlog with my beloved brother. ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ என் தம்பி வந்திருக்கிறான். இவனை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது யாருக்கும் தெரியாது. இல்லை டிக்டாக்ல யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஐ டோல்ட் எனக்கு இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாது, நீ இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிட்டேன். பிகாஸ் வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறது வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர் வி ஆர் ரேசிங் another விமென்ஸ் ஹஸ்பண்ட், another கேர்ள்ஸ் ஹஸ்பண்ட். ஸோ அது எல்லாரும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லா அம்மாமாரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. உங்கள் பசங்களுக்கு வந்து சமைக்க கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக you're not raising just a man, a person who is supposed to go to office and work and earn for the family, but also a man who is going to be a husband and a father for the future people. So yes, சமைக்க தெரிஞ்சிருக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் இந்த மாதிரி அக்கா அம்மாருக்கு சுகம் இல்லாமல் இருக்கக்குள்ள, வீட்டில் எல்லோரும் டயர்டாக இருக்கக்குள்ள, they will learn how to cook and they will prepare food for them. It's a good thing. ஸோ இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இவனுக்கு வந்து திடீர்னு எதுமாச்சும் பிடிச்சிருந்தா அவன் செய்வான். செஞ்சு அவன் எனக்கும் அது டேஸ்ட் பண்ண கொடுப்பான். ஸோ ஹீ லைக்ஸ் குக்கிங் ஜஸ்ட் லைக் மீ. ஸோ இன்றைக்கி வந்து நான் அவன்கிட்ட ஒரு பாசமாக ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஹரிஷ் எனக்கு செஞ்சுத்தா, எதுமாச்சும் குக் பண்ணித்தா அப்படின்னு. எல்லாமே சொன்னான். அதுக்கப்புறம் சரி ஓகே செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ என்னமோ யூடியூப் வீடியோலாம் பார்த்து இப்போ ஃபஸ்ட்டாக டிக்டாக் பார்த்து இப்போ அவன் வந்து பாஸ்டா செய்ய போகிறான். ஸோ அவனுக்கு தேவையான எல்லாமே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன். லெட்ஸ் see how it goes. இதை வந்து பெண்ணுக்கு வைக்கியா? ஓகே குடி. ஹாய். ஒர்க் பண்ணிலாம் பழக்கம் இல்லை எங்கள் அக்கா மாதிரி. அக்கா ஹைட் கம்பேரிசன் நீ எனக்கு பார்க்க வர என்ன ஊருக்கே தெரியும். ஆக்சுவலி எனக்கு இத்தனை நாளாக வீடியோ போட முடியாததுக்கு இன்னொரு காரணம் வந்து இவன் தான். இவன் வந்து அடுத்த நாள் வந்து ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் இல்லையா, நான் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அடுத்த நாள் வந்து இவன் தான் என்னோட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தான். ஸோ அடுத்த ஒரு 5 days நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு வேலை அது இது சொல்லி அதுக்கப்புறம் இவனோட டெய்லி ஈவினிங் வந்து நான் பிஸியாக இருப்பேன். இவன் என்னை விடவே மாட்டான் ஆஸ் யூஷுவல். ஸோ நோ vlog நத்திங், எல்லாமே பண்ணி ஸோ இன்னைக்கு நான் கிச்சனில் இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு என்னென்ன சாமான் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நான் ஒர்க் போனால் கூட அவனுக்கு தேவையானதை அவன் செஞ்சு சாப்பிட்டு கொள்வான். நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு போக மாட்டேன், பட் அவனுக்கு என்ன தேவையோ அவன் செஞ்சு சாப்பிட்டு கொள்வான். சரிங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ஆம்பளைகளும் சமைக்க தெரியல. ஆமாம், அப்பா ஜெஃபன் தெரியுமா? அது தெரியும். எங்கள் அப்பாவுக்கு வந்து இல்லை, இப்போ நான் அப்பாவுக்கு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு நீ எப்படி சமைக்க தெரியும்? அப்பா வந்து இல்லை, இப்போ நான் அப்பாவுக்கு சொன்னேன் அப்பா சமைக்க போகிறப்பான்னு. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் இவனை சமைக்க தெரியும். அதுக்கப்புறம் ஒரு அளவு தெரியும், ஒரு மீல் செஞ்சு சமைக்கிறதுக்கு தெரியும். he can survive. உயிர் வாழ தெரியும். அதே மாதிரி கிஷோர் என் இன்னொரு தம்பி இருக்கிறான். அவன் யூகேல இருக்கான். அவன் வேற லெவலில் சமைப்பான். சிக்கன் வெட்டுறதுல இருந்து அவன் அட்டகாசமா பண்ணுவான் கிஷோர். ஸோ அவனுக்கு சமையலும் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, நிஷோ. இவன் ஃப்ரெண்ட் நிஷோ. அவனும் வந்து ஸ்ரீலங்காவில் எங்கள் அம்மா அப்பாவோட இருக்கக்குள்ள அவனும் வந்து அவனுக்கு தேவையான, அவனும் எனக்கு இன்னொரு தம்பி மாதிரி. ஸோ அவனும் வந்து சமைச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருவான்.
ஸோ யா மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். அம்மாமார் வந்து பொடியம்மா வந்து சமைக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா கிஷோர் வந்து சமைக்க பழகுறது எங்கள் அத்தை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அத்தைக்கு வந்து அவன் குக் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இவன் வந்து அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்றதுக்கு அம்மா பாப்பா சுகம் இல்லாத நேரம் அவன் சமைச்சு சாப்பிடுவான். ஆர்டர் பண்ணுவேன் அவ்வளோதான். பட்டர் 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 ஏய் இல்லை இது ஆஃப் பண்ணு முதல்ல. அதை போடு. எதை போடு? ஃபஸ்ட்டாகவையா? 1.5 இந்த வீடியோ வந்து நான் எடுத்த அடுத்த நாளே நான் வந்து இது அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு வந்து டப்பிங் ஐ மீன் வாய்ஸ் ஓவர் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அது ஒரு ரீசன். கத்திரியால் வெட்டாமல் லூஸ் மாதிரி. ஆமாம், இன்னைக்கு என்ன ஸ்பெகட்டி செய்ய போறீங்க செஃப்? பாஸ்வேர்டு காட்டுறது. க்ரீமி பாஸ்தா. க்ரீமி பாஸ்தா. ஸோ க்ரீம் இருக்கு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சாஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ண சொன்னேன்? கெச்சப்பும் அந்த டொமேட்டோ சாஸும் இந்த ஆண்டியில் இது இருக்குன்னு சொன்னீங்க மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த 2 மட்டும். ஸ்லிப்பர் போட்டுக்கோ காலில். ஓ ஃபஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ இப்போ குக் ஆகும் ஃபஸ்ட்டாக? 5 minutes பக்கெட் டைம். பக்கெட்டில் ஓ 5 minutes போதும். அதுக்கு இது வேடா ஏன்னு சொல்லுங்க. ஸ்ரீலங்கா வேப்பில் பாட்டுக்கு இது தான் செய்யும். இப்போ நீ பேசிட்டு இருக்க. ஆமாம், காது வலிக்குது எனக்கு. காது வலிக்குது. பேசிக்லி ஐம் அ vlogger, cheap vlogger. அது கரெக்டாக சொல்லு. பேசிக்லி ஐம் அ vlogger. நம்மளுக்கும் vlogger இருக்கான். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் என்ன vlogs எல்லாத்துலேயுமே வந்து இவன் வருவான், வராமல் இருக்கவே மாட்டேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன vlog பண்ணணும்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. அவன் லிங்க் காட்டுறானா பார்க்குற யார் சரி இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுறேன், மெசேஜ் தட்டி விடுங்க. பொண்ணு தேடுறான். ஸோ பெஸ்ட்டா வந்து பாயில் ஆனோன்னா லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ கைஸ். சாப்பிடுங்க இப்போ. சாப்பிடுங்க. சரி இது சாப்பிடையா? எஸ். ஏன் இப்போ தான் கணக்காக இருக்கு. இப்போ இது சாப்பிட. ஓ இப்போ என்ன செய்ய போகிற நினச்சியோ நீ? ஏன் இப்போ நீ அது என்னமோ சீஸ் க்ரீம் பாஸ்டா எல்லாம் செய்யற? ஏய் இதுதான் சாப்பாடு. எது இதா? இது கொஞ்சம் சரியாகிரும். இப்போ ஸ்பூனை போட்டு இதெல்லாம் வந்து வெட்டிலாம் கூப்பிடு. விளையாடாத ஹரிஷ், சும்மா இரு. இல்லை இல்லை இது எப்படி சாப்பிடுறது? அப்ப நான் என்ன சொன்னேன்? நீ சொன்னதானே பாஸ்தா செய்றேன்னு சொன்னேன். ஓ பாஸ்தா செய்றேன். பாஸ்தா செஞ்சிட்டேன். இது வேற பாஸ்தா செஞ்சிட்டியா? பாஸ்தா செஞ்சிட்டேன்.
இது இன்னும் அவிஞ்சு தானே இருக்கு. பாஸ்தா மேக்கரோனி அது. மேக்ரோனி ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றா. ப்ளஸ் மற்ற ஸ்பெகட்டியா? அந்த நீட்டமாக இருக்குது நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறது ஸ்பெகட்டி. அப்போவே சொன்னேன் கொத்துமீ செய்கிறேன். சரியா பாருங்க. பாருங்க என்னதுப்பா அவிஞ்சிட்டான்னு பாரு வைத்தியம். அது பாரு உனக்கு நீ தானே செய்கிற, நீ தானே செஃப், உனக்கு தான் நீ. இன்னும் கொதிக்கவே இல்லை ஹரிஷ். கொதிக்காமல் எப்படி அவிஞ்சிருக்கும்? என்ன கிறிஸ்பியாக செய்யவா? கிறிஸ்பியாக செய்கிறதுக்கு என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆடா இது? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாற்றிடாதீங்க. நீங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டுருங்க. எதுக்கு? பொரியறதுக்கு. வேறு எதுக்கு? அவியறதுக்கா? ஹேர் ஃப்ரையருக்கும் மெக்கரோனிக்கு என்ன சம்பந்தம்? மெக்கரோனிக்கு இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எதுக்கு? அது சைட் டிஷ்ஷா? செய். கேள்வி கேட்காத. போய் நான் சொல்கிறது செய். நான் டென்ஷன் ஆகிடுவேன். இப்போ நான் செய்கிறேன்னா நான் நீ உனக்கு செய்ய சொல்லணும். இங்கடா என்ன பண்ண போற? ஏர் ஃப்ரையர் எடுக்க போகிறேன். சரி. ஹரிஷ் அது இதாக்கிடணும். துடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் போட்டான், அதுக்கப்புறம் பட்டர் இப்போ அதை இது என்னது டொமேட்டோ பேஸ்ட். பெஸ்டோ சாஸ் இல்லாதாக்கள் டொமேட்டோ பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. போதுமா? அண்ட் தென் இது டொமேட்டோ பேஸ்ட் அண்ட் தென் டொமேட்டோ கெச்சப். இப்போ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகணுன்னா பெஸ்டோ சாஸ் டேஸ்ட் சிமிலாரிட்டி ஒன்று வரும். ஸோ அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஏன் இப்படி அவசரமாக செய்கிறாட்டா? ஏன்னா பட்டர் பர்ன் ஆகிட்டு. போதுமா? போடு போதுமா? போடுடா போடு. போதும். எல்லாரும் நாளைக்கு காலையில் தான் இருக்குது. இல்லை ஏன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பைசி இல்லை. என்ன பார்க்குற? உப்பு. மென்ஸ் குக்கிங் வந்து சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் குக்கிங் சொல்லுவாங்கல்ல, அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ओयो क्रीम इधर आओ. अच्छा अच्छा நல்ல கலரா இருக்கா. வீடியோ ப்ளே பண்ணு. அந்த கலர் தானே? அதே கலர் தான். சாசேஜஸ் சாசேஜ் போடுங்க. வாங்க இப்பயா? டக்குனு வாங்க. ஓகே. இது என்னது? ஆலிவ் ஆயில். இது வந்து கைஸ் ரெசிபி வந்து கண்டிப்பாக இவன் செய்யக்குள்ள வந்து vlog பண்ணியே ஆகணும். ஏன்னா இவன் என்னென்ன கையில் கிடைக்கிறதெல்லாம் போடுவான். எது நல்லோன்னு நினைக்கிறதோ அதெல்லாம் போடுவேன். உரப்பு வேணுமா? உரப்பு வேணும். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவேன். உரப்பு வேணுமா? வா. சும்மா பட்டர் சிக்கன் மசாலாமா இருக்கு ஹரிஷ். நிஷோதன் #நிஷோதன். அவனுக்கு சொல்லு வீடியோவில், மச்சி ஐ மிஸ் யூ. நான் உன்னை மிஸ் எல்லாம் பண்ணலடா. உன்னை சமைச்சு போட வாடா.
போதும்ல? அந்த மில்க் இருக்கா? ஃப்ரெஷ் மில்கா? ஓ இருக்கு. ஸோ நாங்கள் இதுக்கு ஆண்டி வாரேன். ஸோ நாங்கள் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் நாங்கள் போட்டோம். அது போடுறது வந்து வீடியோ பண்ணலை, ஏன்னா நான் தான் அது ஃப்ரெஷ் மில்க் போட்டேன். சரி. ஸோ இதுக்கு சாசேஜஸ் நாங்கள் வெட்டி போட்டிருக்கிறோம். சரி, இப்போ பாஸ்டா போடுங்க. Now let's put the pasta. போட்டுட்டா? ஓப்ஸ், சுடு. இரு நான் அதை வச்சு. உப்ஸ், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஆட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சா நல்லா இல்லை. ஏய் மெதுவாக கிண்டுடா எருமை. சூடு. அந்த இதை பொடியை பிடிச்சிக்கோ. வேர்க்குதா எனக்கு? வேர்க்குதா? ஓ, இப்போ விளங்குது. அக்கா டெய்லி வந்து சமைச்சு போடுக்குள்ள அக்காக்கு எவ்வளோ வேர்க்குன்னு. 2-3 கறி என்ன இது எந்த நாள் லஞ்சுங்களோ? இல்லை எந்த நாள் இல்லை, இருந்துட்டு இருக்கா. சரி, கலர் எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். நீங்கள் வேணா எனக்கு கொஞ்சம் க்ரீமாக போடுங்க, கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். க்ரீம் வேணுமா? க்ரீம் போடுங்க சார். போதும். மெதுவாக கிண்டுடா. அந்த பச்சை அந்த எல்லாம் துண்டு கொஞ்சம் போடுவாங்க, அது என்னன்னு ஆர்கானோ வேணுமா? இருக்கா? போட்டானுங்க, அது இருக்கான்னு தெரியல, என்ன பேருன்னு தெரியல. இதாக இருக்கு ஆர்கானோ இது. அது போடுங்க ப்ளீஸ். இந்த வாசம் வருது. ஐயா, நான் அப்படி இருக்காரு. எங்க அப்பா வந்து அங்க சமைக்கிறாரு, என் தம்பி வந்து இங்க சமைக்கிறான். எங்க வீட்டு ஆம்பளைகளை பாருங்க கைஸ். அப்பா வீடியோ, அப்பா யூடியூபுக்கு. அப்பா ஹாய் காட்டுங்க அப்பா. சரியா? ஓகே அப்பா, பாஸ்டா பாருங்க. நைஸ். நீ டேஸ்ட் பண்ணி பாரு. என்ன குறை? இது கொஞ்சம் கூட போட்டேன் போல. அது பிரச்சனை இல்லை. நீ சாப்பிட்டு பாரு. அப்பா டைமுக்கு வந்து ஜூஸினஸ் இருக்காது, ஏன்னா வந்து நாங்கள் 7:30 நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். பட் இவர் வந்து வந்தது இப்போ 9 o'clock. ஸோ வந்து சீஸ் அந்த மில்க் எல்லாம் போட்டனால அது அப்படி தான் இருக்கும், சுடு சுடு சாப்பிடணும். ஓகே, that's it. And let me also taste them now. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணேன். சுக்ரான். So nice guys, very nice. Chef, good job chef. See you guys on another video. See you. Thanks for watching. Please don't forget to like, share, subscribe to my channel.